This sermon, God's Power to Transform, was delivered on Saturday morning, September 11th, 1965 for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Ramada Inn in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரெனாம் அவர்களால் 1965 வருடம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய காலை சிற்றுண்டி வேளையிலான கூட்டத்தில் காட்ஸ் பவர் டு டிரான்ஸ்பார்ம், மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். சகோதரனே, உங்களுக்கு நன்றி. To have Brother Branham come so often to Phoenix. I think he comes to Phoenix more than anywhere, and we want him to keep coming just as long as I'm around here anyway. God bless you, Brother Branham. Thank you, Brother Williams. நன்றி, உங்களுக்கு நன்றி. சகோதரன் வில்லியம்ஸ். Good morning, friends. The Shakarian family, Brother Williams and Sister Williams, and many of them here know about it. காலை வணக்கம் நண்பர்களே. ஷகாரியன் குடும்பத்தினர் அதை குறித்து சகோதரன் வில்லியம்ஸ், சகோதரி வில்லியம்ஸ் இன்னும் இங்குள்ள அநேகர் இதை குறித்து அறிந்திருக்கிறார்கள். I saw that in a vision about 2-3 years before she got sick. It happened. நான் அதை ஒரு தரிசனத்தில் கண்டேன். அவள் சுகவீனமாவதற்கு சுமார் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு அது சம்பவித்தது. And last year when we were here, I believe it was in January at the convention, is the time that priest, what's his name? I forget his name now, was here. கடந்த ஆண்டு நாங்கள் இங்கு வந்திருந்த போது அது ஜனவரி மாதத்தில் நடந்த தொடர் கூட்டத்திலாய் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த குருவானவர் இங்கிருந்தார். அவருடைய பெயர் என்ன? இப்பொழுது அவருடைய பெயரை நான் மறந்துவிட்டேன். Bishop Stanley from the Catholic Church. You remember when he brought me the Bible, you know? And he said to me, ஸ்டான்லி, பேராயர் ஸ்டான்லி, கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவர். அவர் எனக்கு வேதாகமத்தை கொண்டு வந்தபோது உங்களுக்கு நினைவிருக்கும், நீங்கள் அறிவீர்கள். அது என் மகளே, நீ குணமடைந்து விட்டாய் என்று அநேக தீர்க்க தரிசனம் உரைத்தாயிருந்தது. அவள் சுகமடைய மாட்டாள் என்று தரிசனம் கூறியிருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவள் விடியற்கால 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில் மரித்து விடுவாள். அது நினைவிருக்கிறதா? எனவே 2 அல்லது 3 மணி. என்னால் டீமாஸிடம் கூற முடியவில்லை. அதே சமயத்தில் நான் இங்கே அந்த அறையிலிருந்து அவளுடைய மாற்றாந்தாயிடம் கூறினேன், நான் அவள் சுகமடைய போவதில்லை என்றேன். திருமதி ஷகாரியன், பாருங்கள், எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்றார். நான் உண்மையாகவே நானே தவறாயிருக்கலாம், ஆனால் நான் அதை கூறிவிட்டேன், அவள் சுகமடைய போவதில்லை என்றேன். About 3 years ago, I saw her running for her life, and she went into a bed, and she raised her hands and screamed to me like that, and I couldn't even reach her. And then I seen her die. நான் அவர்களில் அநேகரிடம் சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தன்னுடைய ஜீவனுக்காக ஓடுகிறதை நான் கண்டேன். அவள் ஒரு படுக்கைக்கு சென்றாள். அவள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி இந்த விதமாக என்னிடத்தில் கூச்சலிட்டாள். என்னால் அவளை அணுகக்கூட முடியவில்லை. அப்பொழுது அவள் மரித்ததை நான் கண்டேன். And I looked, there's a clock, and it said it's something between 2 and 3 o'clock. நான் பார்த்தபோது அங்கே ஏதோ ஒன்று இருந்தது. அங்கே ஒரு கடிகாரம் இருந்தது. அது 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே உள்ள ஏதோ ஒன்று என்று அதில் கூறப்பட்டுள்ளது என்றேன். And so the bishop said, well, I'll just watch and see how that comes to pass. So it did come to pass. எனவே பேராயர், சரி, அது எப்படி நிறைவேறுகிறது என்பதை நான் கவனித்து பார்ப்பேன் என்றார். எனவே அது நிறைவேறினது. We are certainly sorry. I feel the church has lost a great person, Sister Florence Shakarian. But she was a great singer.
She's a spirit-filled woman. நாம் நிச்சயமாகவே வருந்துகிறோம். சபையானது சகோதரி ஃபிளாரன்ஸ் ஷகாரியான் என்ற ஒரு மகத்தான நபரை இழந்துவிட்டதை நான் உணர்கிறேன். ஆனால் அவள் ஒரு மகத்தான பாடகியாக இருந்தாள். அவள் ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்திரியாய் இருந்தாள். I was with her mother. Her mother was one of the first contacts I had on the West Coast when her mother was healed. When the doctor, she's in a coma and all swollen up. நான் அவளுடைய தாயாரோடு இருந்தேன். அவளுடைய தாயாரும் மேற்கு கடற்கரையில் எனக்கு முதலில் தொடர்பு கொண்டவர்களில் ஒருவர். அவளுடைய தாய் சுகமடைந்த போது மருத்துவர்கள் அவள் ஒரு மயக்க நிலையில் இருந்தாள். அவள் சரீரம் முழுவதும் வீங்கி இருந்தது. And so the doctor that was there told me, said, "Now be real quiet when you pray. Don't make much noise. The woman's dying." எனவே அங்கிருந்த மருத்துவர் என்னிடம், இப்பொழுது நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்து ஜெபியுங்கள், அதிக சத்தம் போடாதீர்கள், அந்த ஸ்திரீ மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். Said, "Yes." அதற்கு நான் சரி ஐயா என்றேன். And just kept on telling me, well, I didn't even have a chance to open my mouth like. அப்பொழுது அவர் என்னிடம் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார். மேலும் பாருங்கள், என்னுடைய வாயை திறக்க கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. So his brother Demas told me go ahead and go up and see her. எனவே சகோதரன் டீமாஸ் என்னை மேலே சென்று அவளை பார்க்கும்படி கூறினார். So I went upstairs and Florence was kneeling on the floor, then a beautiful little girl and some more women, and went over and prayed for her and she was unconscious and told her she'd get up again. எனவே நான் மேலே சென்றேன். ஃபிளாரன்ஸ் தரையில் முழங்காற்படியிட்டுக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு அழகான சிறுபெண், இன்னும் சில பெண்களும் இருந்தனர். மேலும் அவளிடம் சென்று அவளுக்காக ஜெபித்து அதை கூறினேன். அவள் சுய நினைவின்றி இருந்தாள். அவள் மீண்டும் எழுந்திருப்பாள் என்று அவளிடத்தில் கூறினேன். And she did. A couple of years later she died. And now God answers our prayers. அவள் அவ்வாறு எழுந்தாள். ஓரிரு ஆண்டுகள் கழித்து அவள் மரித்து போனாள். இப்பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். And we know that we believe that we are all have come here by the will of God and we leave the same way. One by one will each one cross that portal. நாம் அதை அறிவோம். நாம் யாவரும் தேவனுடைய சித்தத்தினால் இங்கு வந்திருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நாம் அதே விதமாக கடந்து செல்கிறோம். ஒவ்வொருவராக நாம் ஒவ்வொருவரும் அந்த நுழைவாயிலை கடந்து செல்வோம். And that's why we're here this morning, gathered together in this Christian Businessmen's Fellowship, is to speak of these things and prepare for them because we know they're sure to come. அந்த காரணத்தினால்தான் நாம் இந்த காலையில் எங்கே இந்த கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய ஐக்கியத்தில் ஒன்று கூடி இந்த காரியங்களை குறித்து பேசி அவைகளுக்காக ஆயத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவை நிச்சயமாக வரும் என்பது நமக்கு தெரியும். Sister Florence is a young woman, 42 years old, Brother Williams just told me, and very young. இப்பொழுது சகோதரி ஃபிளாரன்ஸ் ஒரு வாலிப பெண்மணி, 42 வயதுடையவள். சகோதரன் வில்லியம் சற்று இளைஞனாக என்னிடம் கூறினார். But before she knew that she had this disease, why I saw a vision of her and told me her outcome. Then it would be God knows all about it, and her seeing Jesus in the room before she left. அவளுக்கு இந்த வியாதி இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஏன், நான் அவளை குறித்த ஒரு தரிசனத்தை கண்டேன். அவளுடைய பாதிப்பினிடத்தில் கூறப்பட்டது. அப்பொழுது தேவன் அதை குறித்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவள் புறப்படுவதற்கு முன்பு அவள் அறையில் இயேசுவை கண்டாள். We just don't want to pray for her because we've done that so much. We just want to thank God for a life that was among us that inspired us all, as Sister Shakarian. நாங்கள் அவளுக்காக ஜெபிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் அதற்கு அதிகமாக ஜெபித்துள்ளோம். சகோதரி ஷகாரியன் போல நம் அனைவரையும் ஊக்கப்படுத்திய நம் மத்தியில் இருந்த ஒரு ஜீவியத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி கூற விரும்புகிறோம். And we want to pray for Brother Demas, Sister Rose. And remember, they've had an awful hard hit in their life in the last. So his father and his sister now in the last years. நாம் சகோதரன் டீமாஸ், சகோதரி ரோஸ் அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நினைவிருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக ஒரு மோசமான கட்டத்தை பெற்றிருந்தனர். அவருடைய தகப்பனார் இப்பொழுது அவருடைய சகோதரி அவருடைய கடந்த வருடங்களுக்குள் less than 10 months, and sister Edna also. ஆனால் ஆம், குறைந்தது 10 மாதங்களுக்குள்
மற்றும் சகோதரி எட்னாவும் கூட. So I know how to sympathize with Brother Demas. I had a father, brother, wife, and baby to go within a few days apart. So I know how he feels this morning. எனவே சகோதரன் டீமாஸோடு எப்படி அனுதாபம் கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிவேன். எனக்கு ஒரு தகப்பனும் சகோதரனும் மனைவியும் குழந்தையும் ஒரு சில நாட்களிலேயே காலமானார்கள். எனவே இந்த காலையில் அவர் எப்படி உணர்கிறார் என்பதை நான் அறிவேன். You only know when you stand in them shoes. That's when you know how to sympathize. And நீங்கள் அவர்களுடைய நிலைமையில் இருக்கும்போது மாத்திரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் எப்படி இறக்கப்பட வேண்டும் என்பதை அறிவீர்கள். I did that myself. Excuse me. I hit a little gadget down here somewhere with my hand. So I'm sorry. I got it too loud and not meaning to. நான் அதை செய்தேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய கரத்தினால் இங்கே எங்கோ ஒரு சிறு கருவியில் தொட்டுவிட்டேன். எனவே நான் அது மிகவும் சத்தமிட்டதற்காக வருந்துகிறேன். மேலும் நான் வேண்டுமென்று செய்யவில்லை. So let us stand now while we, if you can, if it's. Let's bow our head. எனவே நாம் இப்பொழுது எழும்பி நிற்போமாக. உங்களால் முடிந்தால் நாம் நம்முடைய தலை வணங்குவோமாக. Heavenly Father, we have assembled here this morning to worship Thee and to give Thee thanks and praise for sending Jesus, our Redeemer, that we have a hope after this life is over. பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்க நாங்கள் இங்கே இந்த காலையில் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசுவை அனுப்பியதற்காக உமக்கு நன்றியையும் துதியையும் செலுத்தி இந்த ஜீவிய முடிவுற்றவுடன் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்றும், Seeing that it's so uncertain that we live here all the time. And Father, to see the wretched conditions these bodies can get into. நாங்கள் இங்கே ஜீவிக்கிற எல்லா நேரத்திலும் அது மிகவும் நிச்சயமற்றதாக இருப்பதை காண்கிறோம். மேலும் பிதாவே, இந்த சரீரங்கள் அடையக்கூடிய பரிதாபமான நிலைமைகளை காணும்போது We're glad we don't have to stay here all the time. Thou hast made a way of escape down through the valley of death. நாங்கள் எல்லா நேரத்திலும் இங்கே தரித்திருக்க வேண்டியதில்லை என்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீர் மரணத்தின் பள்ளத்தாக்கினூடாக தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறீர். Father, we are grateful to you this morning for the life of one who stood with us less than a year ago singing your praises. Sister Florence Shakaran, as we knew her. மேலும் பிதாவே, எங்களோடு நின்ற ஒருவருடைய ஜீவியத்திற்காக இன்று காலை உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு வருடத்திற்கு முன்னர் சகோதரி பிளாரன்ஸ் ஷகாரியன் நாங்கள் அவளை அறிந்திருக்கிறபடி உம்முடைய துதிகளை பாடினாள். And thou hast told us long before even years that this was going to happen, that it wouldn't be too much of a shock for us. And we know what you say is true. இது சம்பவிக்கப் போகிறது என்று அநேக ஆண்டுகளுக்கு முன்பே கூட நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். அது எங்களுக்கு அதிக அதிர்ச்சியாக இருக்காது. நீர் கூறுவது உண்மை என்று நாங்கள் அறிவோம். Then your word says a man that is born of woman is full of few days and full of troubles. We know that's true too, Lord. We know we all must come down through that valley. உம்முடைய வார்த்தை ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் கூறுகிறவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று கூறுகிறது. கர்த்தாவே, அது உண்மை என்று நாங்களும் கூட அறிவோம். நாங்கள் யாவரும் அந்த பள்ளத்தாக்கினூடாக இறங்கி வர வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம். So we thank you for her life that was here on earth, believing by faith that now this morning she has passed from this miserable pest house. எனவே இங்கே பூமியின் மேல் இருந்த அவளுடைய ஜீவித்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினால் இப்பொழுது இந்த காலையில் அவள் இந்த பரிதாபமான தொற்று நோய் பரவுகிற ஸ்தலத்தை விட்டு into a glorious body which can never be sick, and her talents of singing and the voice she had and her spirit so richly engraced with Christ. ஒருபோதும் சுகவீனமாய் இருக்க முடியாத ஒரு மகிமையான சரத்துக்குள்ளாக சென்றிருக்கிறாள் என்று விசுவாசிக்கிறோம். அவளுடைய பாடும் திறமையும் அவளுக்கு இருந்த குரலும் அவளுடைய ஆவியும் கிறிஸ்துவோடு கிருபையின் நிறைவாக இருந்தது. That she could return this morning, she would not do it by no means. She would have to go through all this again. அவள் இந்த காலையில் திரும்பி வர முடிந்தாலும் அவள் அதை எந்த வகையிலும் செய்ய மாட்டாள். அவள் மீண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். Which now it's over.
She's with her mother and her daddy. They call her baby home. So we thank you. இப்பொழுது அது முடிந்து விட்டது. அவள் தன்னுடைய தாயோடும் அவளுடைய தந்தையோடும் இருக்கிறாள். அவர்கள் தங்களுடைய குழந்தையை வீட்டுக்கு அழைத்தனர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We also want to pray for comfort for our brother Shakarian, our dear beloved brother. எங்களுடைய அன்பான சகோதரன், எங்கள் சகோதரன் ஷகாரியன் ஆறுதலுக்காக நாங்களும் கூட ஜெபம் செய்ய விரும்புகிறோம். Knowing the life that he's lived and the torments he's going through in these last days and how he's அவர் வாழ்ந்துள்ள வாழ்க்கையையும் இந்த கடைசி நாட்களில் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளையும் அவர் எப்படி இருக்கிறார் என்பதையும் அறிந்து seen aging and his hair slipping away and his shoulders stooping and yet trying to stay on the field for God. அவர் வயோதிகமடைந்து அவருடைய தலைமுடி கொட்டிப்போய் அவருடைய தோள்பட்டைகள் குனிந்து அதே சமயத்தில் தேவனுக்காக களத்தில் தரித்திருக்க முயற்சிப்பதை காண்கிறோம். God give him strength today. We pray, God, that you'll grant it. To all those who are bereaved over her going, we pray for each one. தேவனே இன்றைக்கு அவருக்கு பலனை தாரும். தேவனே நீர் இதை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுடைய பிரிவு நிமித்தம் அவரை இழந்து வாடும் எல்லோருக்கும் நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். And let us, Lord, as we are thinking of this, remember that we too must go someday. While we're sitting together here, the presence of the Lord Jesus. கர்த்தாவே, நாங்கள் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் நாங்களும் கூட என்றோ ஒரு நாள் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்வோமாக. நாங்கள் இங்கே கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னத்தில் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருக்கையில் We would ask that you would bring this fresh to our memory. And let us check up as it was or take inventory of our own lives. நீர் இதை எங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது இருந்தபடியே நாங்கள் சோதித்து பார்ப்போமாக. அல்லது நாங்கள் இரத்தத்தின் கீழும் விசுவாசத்திலும் இருக்கிறோமா என்று. That we be under the blood and in the faith. Grant it, Lord. கர்த்தாவே, எங்களுடைய சொந்த ஜீவியங்களின் பட்டியலிட்டு பார்ப்போமாக. அதை அருளும். Now, as I try under these circumstances to bring a little message to the people today, I pray that you'll help me, Lord. Strengthen me, for I need it, Lord. இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நான் ஜனங்களுக்கு ஒரு சிறு செய்தியை கொண்டு வர முயற்சிக்கையில் இன்றைக்கு கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னை பலப்படுத்தும். ஏனென்றால் கர்த்தாவே, எனக்கு அது தேவை. I pray that you'll grant it, and may something be said that will just honor you. And if there be any under the sound of our voice this morning who is not ready to meet the hour that lays before them, நீர் அதை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்மை கனப்படுத்தும்படியான ஏதோ ஒன்று கூறப்படுவதாக. இந்த காலையில் எங்களுடைய சத்தத்தை கேட்கிற எவரேனும் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள வேலையை சந்திக்க ஆயத்தமாக இராமல் இருந்தால், may this be the time that when they'll surrender to him who said, I am the way, the life, the truth. நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமா இருக்கிறேன் என்று கூறின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில், even our Lord Jesus Christ, for we asked it in his name. Amen. Be seated. அவர்கள் ஒப்புவிக்கும் நேரமாய் இது இருப்பதாக. நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம். Brother here wants to know if everyone can hear all right. He's got two mics on. Is that all right? Can you hear? Raise up your hands if you can. Can you hear? Raise your hands. All right. இங்குள்ள சகோதரன் எல்லோருக்கும் சரியாக கேட்கிறதா என்பதை அறிய விரும்புகிறார். அவர் 2 ஒலிபெருக்கிகளை வைத்துள்ளார். அது சரிதானே? உங்களால் கேட்க முடிகிறதா? உங்களால் முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களால் கேட்க முடிகிறதா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரி. I'm sorry that we do not have seating room for everyone this morning, and we trust that I won't stay up here too long, just enough to maybe bring us
maybe a reading of the word. இந்த காலையில் எல்லோருக்கும் உட்கார இடம் நம்மிடம் இல்லாததை குறித்து நான் வருந்துகிறேன். நான் இங்கே நீண்ட நேரம் தரித்திருக்க மாட்டேன் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை வார்த்தையின் வாசிப்பை எங்களுக்கு கொண்டு வருவதற்கு போதுமானது என்றும், That the Lord God will honor His word that's being read and will give us of His grace that we might serve Him by. தேவனாகிய கர்த்தர் வாசிக்கப்படுகிற தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துவார் என்றும், அவருடைய கிருபையை நமக்கு அளிப்பார் என்றும் நாங்கள் அவரை அதன் மூலம் சேவிக்கும்படிக்கும் அருளும். Now, I was told by Billy Paul this morning that it might be possible that we speaking next Sunday at the Grantway Assembly of God in Tucson. இப்பொழுது இந்த காலையில் பில்லிப்பால் என்னிடம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டூசானில் உள்ள கிராண்ட்வே அசம்பிளி ஆஃப் காட் என்ற இடத்தில் நாம் பேசக்கூடும் என்று கூறினான். If there's anyone here from Tucson, I might not get to see you this week. Be at the Grantway Assembly of God next Sunday. டூசானிலிருந்து இங்கே யாராவது வந்திருப்பார்களானால் இந்த வாரம் உங்களை நான் காண முடியாமல் போகலாம். நான் அடுத்த ஞாயிறு கிராண்ட்வே அசம்பிளி ஆஃப் காட் என்ற இடத்தில் இருப்பேன். So now we just come back from up in the east, and I kind of run myself down a little by overeating with overkindness of the people down in the mountain. எனவே இப்பொழுது நாம் கிழக்கிலிருந்து திரும்பி வருகிறோம். மலைகளில் இருந்த ஜனங்களின் அளவுக்கு அதிகமான தயவோடு அளவுக்கு அதிகமாக புசித்ததனால் என் உடல்நிலை ஒரு விதமாக சற்று பலவீனம் அடைந்துள்ளது. And I got sick, so I haven't felt good this week. So you pray for me. And மேலும் நான் சுகவீனம் அடைந்தேன். எனவே இந்த வாரம் நான் நலமாக உணரவில்லை. எனவே நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். what I say? Brother Carl Williams with his sense of humor, and I think we need it right now. He said too much possum. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் தன்னுடைய நகைச்சுவை உணர்வுடையவர். இப்பொழுது நமக்கு இது தேவை என்று நான் நினைக்கிறேன். அவர் அதிக ஆப்சம் புசித்தேன் என்றார். I don't know about that, Brother Carl, but a whole lot of squirrels. எனக்கு அதை குறித்து தெரியாது சகோதரன் காரல், ஆனால் ஏராளமான அணில்களை புசித்தேன். So you want to pray for someone this morning? Why, I certainly appreciate it would be some of your prayer for me because I need it. ஆகையால் நீங்கள் இந்த காலையில் யாரோ ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்? இது எனக்காக உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். ஏனென்றால் எனக்கு அது தேவைப்படுகிறது. Now we want to go quickly into the word. இப்பொழுது நாம் வார்த்தைக்குள் துரிதமாக செல்ல விரும்புகிறோம். I don't want to keep you here too long because I believe there is a telephone hookup across the nation on this morning. Goes all the way from the west coast to the east coast and north and south. நான் உங்களை நீண்ட நேரம் இங்கே வைத்திருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த காலையில் நாடு முழுவதிலும் ஒரு தொலைபேசி இணைப்பு உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அது மேற்கு கரையிலிருந்து கிழக்கு கடற்கரை வரையிலும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் செல்கிறது. Many assemblies have got this accommodation as you all had here from the tabernacle. It's also hooked up in Phoenix. That everywhere the services is, it comes right in to the. அநேக சபைகள் இந்த கூடாரத்திலிருந்து இங்கே தங்கும் வசதியை பெற்றுள்ளீர்கள். அது பீனிக்ஸிலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது எல்லா இடங்களிலும் ஆராதனைகள் உள்ளன. அது சரியாக வருகிறது. And they gather in churches and in homes and things like that through a very fine way. They say it's even better than a broadcast. It's the telephone hookup. They put a receiver or microphone or whatever it is in the room and they. அவர்கள் சபைகளிலும் வீடுகளிலும் அதை போன்ற காரியங்களிலும் ஒரு மிக அருமையான அலைவரிசையின் மூலமாக ஒன்று கூடுகின்றனர். இது ஒரு ஒலிபரப்பை காட்டிலும் மேலானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது தொலைபேசி இணைப்பு. அவர்கள் ஒரு தொலைபேசியை அல்லது ஒலிபெருக்கியை அல்லது வேறு என்னவா இருந்தாலும் அந்த அறையில் பொருத்துகின்றனர். மேலும் அவர்கள் My wife said coming from Indiana last week down to Tucson is just the same as standing right in the room. So we pray that God will bless all those out on the line this morning wherever they are. சென்ற வாரம் இந்தியானாவில் இருந்து டூசானுக்கு வந்து கொண்டிருந்த போது அது அந்த அறையில் நிற்பது போன்றே இருந்தது என்று என் மனைவி கூறினாள். எனவே இந்த காலையில் வரிசையில் வெளியே உள்ள அனைவரையும் அவர்கள் எங்கிருந்தாலும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Up in New York now it'll be in the afternoon and different times as it crosses the nation. இப்பொழுது நியூயார்க்கில் அது பிற்பகலாயிருக்கும். அது தேசத்தை கடக்கும் போது வித்தியாசமான நேரங்களாயிருக்கும். Now over in the book of Romans, the 12th chapter
and the first and second verses. We wish to read this scripture. இப்பொழுது ரோமர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களில் நாம் இந்த வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறோம். I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy and acceptable to God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், that you may prove what is that good and perfect, good, acceptable and perfect will of God. தேவனுடைய நன்மையும் பரிபூரண பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுவுமாகுங்கள். Now, if the Lord willing, I want to take my subject for this morning on God's power to transform. இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடுத்த தேவனுடைய வல்லமை என்பதன் பேரில் என்னுடைய பாடப்பொருளாக இக்காலையில் எடுக்க விரும்புகிறேன். That you might not be conformed to this world, but be transformed by the renewing of your mind. Now, and prove that which is that good, perfect, and acceptable will of God. அதாவது நீங்கள் இவ்வுலகிற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், இப்பொழுது அது நல்லது, பரிபூர்ணமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய சித்தமாய் உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும். It's an old familiar text that many of your pastors has used down through your time. It's been used since it was written. இது உங்களுடைய காலத்தில் உங்களுடைய போதகர்கள் அநேகர் உபயோகப்படுத்தி வந்துள்ள ஒரு பழைய பழக்கமான பாடப்பொருளாகும். அது எழுதப்பட்டது முதற்கொண்டே அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. But yet, one thing about the Word of God, it never grows old because it's God. It never grows old. Through every generation now for very near about 2,800 years or better. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு காரியம், அது ஒருபோதும் பழையதாவதில்லை. ஏனென்றால் அது தேவனாயிருக்கிறது. அது ஒருபோதும் பழையதாகி விடாது. ஏறக்குறைய கிட்டத்தட்ட 2800 வருடங்களாக அல்லது அதைவிட மேலான ஆண்டுகளாக ஒவ்வொரு தலைமுறையினூடாகவும் This word of God has been read by man, priest, so forth, and never does it grow old. I've been reading it myself for some 35 years. இந்த தேவனுடைய வார்த்தை மனுஷர்களாலும் ஆசாரியர்களாலும் இன்னும் மற்றவர்களாலும் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் பழையதாகி விடுகிறதில்லை. சுமார் 35 வருடங்களாக நானே அதை வாசித்து வருகிறேன். And each time I read it, I find something new that I looked over the first time. Because it is inspired. It is God in letter form. ஒவ்வொரு முறையும் நான் அதை வாசிக்கும் போது நான் முதன்முறை காணத்தவரின புதிய ஏதோ ஒன்றை நான் கண்டறிகிறேன். ஏனெனில் அது ஆவியில் ஏவப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. அது எழுத்து வடிவில் உள்ள தேவன். See, it's the attributes of God speaking forth and is placed on paper. பாருங்கள், அது தேவனுடைய தன்மைகளை பேசுவதாகும். அது காகிதத்தில் வைக்கப்பட்டுள்ளது. Many times man said, well, now man wrote this Bible. No, the Bible says itself that God wrote the Bible. It is the word of God. அநேக சமயங்களில் மனிதன், பாருங்கள், இப்பொழுது மனிதன் இந்த வேதாகமத்தை எழுதினான் என்றான். இல்லை, தேவன் தாமே வேதாகமத்தை எழுதினார் என்று வேதம் கூறுகிறது. அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. And it never can fail. Jesus said, heavens and earth will fail, pass away, but my word shall never fail. And it cannot fail in being God because it's part of him. அது ஒருபோதும் தவறிப்போக முடியாது. இயேசு, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார். அது தேவனாய் இருப்பதால் தவறிப்போக முடியாது. ஏனென்றால் அது அவருடைய பாகமாய் இருக்கிறது. And you being his son and daughter, you're a part of it. And that makes you a part of him. So that's why we come to fellowship together around the word of God. அப்பொழுது நீங்கள் அவருடைய குமாரனாகவும்
குமாரத்தியாகவும் இருப்பதால் நீங்கள் அதன் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். அது உங்களை அவருடைய ஒரு பாகமாக்குகிறது. ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்ளும்படிக்கு வருகிறோம். Now this word transform, I looked up in the dictionary yesterday when I'd almost lost track of the time that I was to be up here, when I was looking at for text. இப்பொழுது மறுரூபமடைதல் என்ற இந்த வார்த்தையை நான் நேற்று அகராதியில் பார்த்தேன். எப்போது நான் இங்கே இருக்க வேண்டிய நேரத்தை கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். நான் ஒரு பாடப்பொருளை தேடிக்கொண்டிருந்த போது And I found this word, or this text rather, scripture, and in the dictionary it says that it's something that's changed. It's to be changed. நான் இந்த வார்த்தையை கண்டேன். இல்லை, சரியாக கூறினால் இந்த வேத வாக்கியத்தை கண்டேன். அகராதியில் அது மாற்றப்பட்ட ஏதோ ஒன்று என்று கூறுகிறது. அது மாற்றப்பட வேண்டும். Transformed, made different than what it was. Its character and everything has been changed in it to transform. மறுரூபமாக்கப்படுதல், அது இருந்ததை பார்க்கிலும் வித்தியாசமாக்கப்பட்டு அதனுடைய குணாதிசயமும் அதிலுள்ள ஒவ்வொரு காரியமும் மாற்றப்பட்டுள்ளது மறுரூபமாக்கப்படுவதற்கு. And I thinking this morning in Genesis 1, this world was without form and it was void. Darkness is up on the earth. Nothing but a complete chaos. நான் இந்த காலையில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த உலகம் ரூபமற்றதாயிருந்தது. அது வெறுமையாயிருந்தது. பூமியின் மேல் அந்தகாரம் இருந்தது. ஒரு முழுமையான குழப்பத்தை தவிர வேறொன்றுமில்லை. And when this world was in that condition, the Spirit of God moved upon the face of the water. இந்த உலகம் அந்த நிலையில் இருந்தபோது தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின போது, and the entire picture was changed from a total chaos to a Garden of Eden. முழு காட்சியும் மாற்றப்பட்டது. ஒரு முழுமையான குழப்பத்தில் இருந்து ஒரு ஏதேன் தோட்டத்திற்கு. That's transforming power of God that can take something that's nothing and make something wonderful out of it. God's transforming power. அது ஒன்றுமில்லாத ஒன்றை எடுத்து அதிலிருந்து அற்புதமான ஒன்றை உண்டாக்கக்கூடிய தேவனுடைய மறுரூபாக்கும் வல்லமையாகும். தேவனுடைய மறுரூபப்படுத்தும் வல்லமை. And we understand that by reading the scriptures that God was 6,000 years and making this preparation for this Eden. வேத வாக்கியங்களை வாசிப்பதன் மூலம் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். தேவன் 6000 வருடங்களாக இந்த ஏதேனுக்கான ஆயத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். Now he might not have been that long, but just presuming and taking it from the scripture where it said one day with God is 1,000 years on earth. இப்பொழுது அவர் ஒரு கால் அவ்வளவு நீண்ட காலம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வெறுமனே யூகித்து தேவனோடு ஒரு நாள் பூமியின் மேல் 1000 ஆண்டுகள் என்று கூறப்பட்டுள்ள வேத வாக்கியங்களில் இருந்து எடுத்து, that is, if God should count time and say it was 6,000 years he had in making the earth, and he had planted upon the earth all good seed. There was just everything was perfect. அதாவது தேவன் காலத்தை கணக்கிட வேண்டும் என்றால் அவர் 6000 ஆண்டுகளாக பூமியை உண்டாக்கின போது அவர் பூமியின் மேல் எல்லா நல்ல விதைகளையும் விதைத்திருந்தார். அங்கே எல்லாமே பரிபூர்ணமாயிருந்தது. I think many times when even critics begin to read the book of Genesis, they begin to criticize it because it seems like it constantly repeats itself or throws you out here and there. நான் நினைக்கிறேன் அநேக சமயங்களில் விமர்சகர்கள் கூட ஆதியாகம புஸ்தகத்தை வாசிக்க துவங்கும் போது அவர்கள் அதை குறை கூற துவங்குகின்றனர். ஏனென்றால் அது தொடர்ந்து தன்னையே திரும்ப திரும்ப கூறுவது போன்று அல்லது உங்களை அங்கும் இங்கும் தூக்கி எறிவது போன்று தென்படுகிறது. But if we would just notice for a moment before we get into our text that Moses saw the vision. ஆனால் மோசே தரிசனத்தை கண்டான் என்பதை நாம் நம்முடைய பாடப்பொருளுக்குள் நுழைவதற்கு முன்பு நாம் சற்று கவனிப்போமானால் நலமாயிருக்கும். And God spoke to him. God spoke to Moses face to face, lip to ear. Now he never spoke to any other man like that,
as he did Moses. தேவன் அவனிடத்தில் பேசினார். தேவன் மோசேயினிடத்தில் முகமுகமாய் உதட்டிலிருந்து செவியேற்க பேசினார். இப்பொழுது அவர் மோசேயினிடத்தில் பேசினது போல அவர் அதை போன்று வேறெந்த மனிதனிடமும் ஒருபோதும் பேசவே இல்லை. Now Moses was one of the greatest of all the prophets. He was a type of Christ. And now God can speak. He has a voice. It's been heard. God can speak. இப்பொழுது மோசே ஒரு மகத்தான தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மகத்தான ஒருவன். அவன் கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாயிருந்தான். இப்பொழுது தேவனால் பேச முடியும். அவருக்கு ஒரு சத்தம் உள்ளது, அது கேட்கப்படுகிறது. தேவனால் பேச முடியும். God can write. God wrote the 10 Commandments with his own finger. He wrote on the walls of Babylon once with his finger. He stooped down and wrote in sand one time with his finger. God can speak, God can read, God can write. தேவனால் எழுத முடியும். தேவன் தம்முடைய சொந்த விரலினால் 10 கற்பனைகளை எழுதினார். அவர் தம்முடைய விரலினால் ஒருமுறை பாபிலோனின் சுவர்களில் எழுதினார். அவர் குனிந்து ஒரு சமயம் மணலில் தம்முடைய விரலினால் எழுதினார். தேவனால் பேச முடியும், தேவனால் வாசிக்க முடியும், தேவனால் எழுத முடியும். God is the fountain of all grace and power and of all divine wisdom is in God. தேவன் எல்லா கிருபையின் ஊற்றாகவும் வல்லமையின் ஊற்றாகவும் எல்லா தெய்வீக ஞானத்தின் ஊற்றாகவும் தேவனில் இருக்கிறார். So therefore, knowing that he is the only creator there is no other creator but God. Satan cannot create at all. He only perverts what's been created. But God is the only creator. ஆகையால் அதை அறிந்திருக்கிறபடியால் அவர் மாத்திரமே அங்கே சிருஷ்டிகர் ஆவார். தேவனை தவிர வேறு சிருஷ்டிகர் இல்லை. சாத்தானால் சிருஷ்டிக்க முடியாது. அவன் சிருஷ்டிக்கப்பட்டதை தாறுமாறாக்குகிறான். ஆனால் தேவன் மாத்திரமே சிருஷ்டிகர். Therefore he created by his word. He sent his word, so all the seeds that he had placed upon the earth. ஆகையால் அவர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். எனவே அவர் பூமியின் மேல் விதைத்திருந்த எல்லா விதைகளையும் he formed those seeds by his own word. For there was nothing else to make the seed out of. He had placed them and they were beneath the water. He just said, let there be this and let there be that. அவர் அந்த விதைகளை தம்முடைய சொந்த வார்த்தையினால் உண்டாக்கினார். ஏனென்றால் அந்த வித்தை உண்டாக்க வேறு எதுவும் இல்லை. அவர் அவைகளை வைத்தார். அவைகள் தண்ணீருக்கு அடியில் இருந்தன. அவர் இது உண்டாக்கடவது அது உண்டாக்கடவது என்றார். Now